ஹாய் போலீஸ், வெல்கம் டு முப்பாடி ட்ரைனிங் அகாடமி. ஸோ தேர்வு தேதியை காலையிலே எங்கள் அகாடமி மூலமாக உங்களுக்கு நாங்கள் சொல்லிட்டோம் 20/11/2022 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்ரெடி நம்ம அகாடமியில் ஒரு ப்ரெடிக்ஷன் வச்சுருந்தோம். என்ன அப்படின்னா, அக்டோபர் மாதம் 2 தேதிகளுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அல்லது நவம்பர் 14ஆம் தேதி இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய பிஆர்எஸ் ட்ரைனிங் வந்து கம்ப்ளீட் ஆகும். நவம்பர் 14 கம்ப்ளீட் ஆகும். அதுக்கு மேலேயும் தேர்வுகள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். நம்ம சொன்ன மாதிரியே தான் நவம்பர் 14 முடிஞ்சு அதற்கு அடுத்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையான 20ஆம் தேதியே, நவம்பர் 14 திங்கக்கிழமை முடிஞ்ச உடனே நவம்பர் 20ஆம் தேதி எக்ஸாமை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க போர்டு. ஓகேவா? இது உண்மையா பொய்யா? ஸோ தமிழ்ல பார்த்துட்டு தான் இருப்பீங்க. இது உண்மையா பொய்யா? பட்டிமன்றம் வைக்கலாமா? உண்மைதான். ஸோ நிறைய பேர் என்ன சொல்றீங்க, அஃபிஷியல் வெப்சைட்ல இதை அனௌன்ஸே பண்ணலையே, அஃபிஷியல் வெப்சைட்ல சொல்லலையே, எப்படி சார் உண்மைன்னு சொல்றீங்க? யோசிச்சு பாரு. அஃபிஷியல் வெப்சைட்ல சொல்லலைன்னா அஃபிஷியல் வெப்சைட்ல எல்லா மெமரண்டமையும் ரிலீஸ் பண்றாங்களா? கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். அஃபிஷியல் வெப்சைட்ல உனக்கு என்னென்ன இன்டிமேஷன் கொடுக்கணுமோ அதை கொடுக்குறாங்க. நேற்று இது வந்து ஒரு மெமரண்டம் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மெமரண்டம் எதுக்கு ரிலீஸ் ஆயிருக்கு நேற்று? முதல்ல அந்த தேதியில எக்ஸாம் நடத்த போறோம். ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் செக் பண்ணிக்கோங்க, டேபிள் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, அத்தனை பேர் கெப்பாசிட்டி இருக்கான்னு சொல்லிட்டு அந்தந்த மாவட்டத்தை சேர்ந்த அந்த அதிகாரிகளுக்கு வந்து ஃபேக்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. அது ஒரு மெமரண்டம். டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டால் ரிலீஸ் செய்யப்பட்ட மெமரண்டம். ஒரு மெமரண்டத்தெல்லாம் அஃபிஷியல் வெப்சைட்ல அப்டேட் பண்ண மாட்டாங்க. அது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? டேட் அப்ப கன்ஃபார்ம். டேட் வந்து 20ஆம் தேதி தான். இப்ப அன்றைய தேதியில வேறு எதனா தேர்வுகள் இருக்கா, இல்ல வேறு எதற்காவது அந்த பள்ளிகளோ அல்லது அந்த கல்லூரிகளோ அலோகேட் ஆயிருக்கா, இதெல்லாம் செக் பண்ணி அந்த சீட்டிங் கேப்பபிலிட்டி எல்லாம் செக் பண்ணி முடிச்சிடுவாங்க. அப்ப அது ஒரு மெமரண்டம் ரிலீஸ் ஆயிருக்கு. அன்னைக்கு தேதியில எக்ஸாம் நடத்த போறோம். 3552 போஸ்டிங்காக 32 டிஸ்ட்ரிக்ட்ல 32 சென்டர்ல நடத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப அது ஒரு உண்மையான தகவல். முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. என்னம்மா நீங்க பண்றீங்க, என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா அப்படின்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் என்ன கேட்ட, டேட் எப்போ சார் வரும்? நோட்டிஃபிகேஷன் எப்போ சார் வரும்? நோட்டிஃபிகேஷன் எப்போ சார் வரும்? வந்துருச்சு. எக்ஸாம் டேட் எப்போ சார் வரும்? எக்ஸாம் டேட் எப்போ சார் வந்தோம்? வந்துருச்சு. உண்மையா சார்? உண்மையா சார்? உண்மைதான். இப்போ அடுத்து என்ன கேட்ப, அன்னைக்கு நடக்குமா சார்? நடக்குமா சார்? கேள்விகளோடவே வாழ பழகுவீங்க. பதிலா இருக்கணுமா? ஒரு காவலரா இருக்கக்கூடிய நீ, வருங்கால காவலரா பதவி உயர போகும் நீ, அனைத்து கேள்விகளும் உன்னை சுற்றி எழுப்பப்பட்ட அனைத்து கேள்விகளுக்கும் பதிலா மாறணும். நீ ஏன் இன்னும் கேள்வியோடவே டிராவல் ஆயிருந்தா பதிலா யார் இருக்க போறது? உன்னுடைய உறவினர்கள் கேட்ட கேள்விக்கு, உன்னை பெற்றவர்கள் கேட்ட கேள்விக்கு, ஏன் நானே சில டைம் கேட்டுருக்கீங்களா போலீஸ் ஆவியான்னு சொல்லிட்டு. ஸோ நாங்களாம் கேட்ட கேள்விகளுக்கு நீ பதிலா, நான் போலீஸ் ஆகியே தீர்வு அந்த நாள்ல தேர்வு எழுதின்னு சொல்லிட்டு நீ பதிலா எனக்கு ப்ரூஃப் பண்ணணும். ஆனா நீ என்ன பண்ற, இன்னமும் கேள்விக்குறியோட தான். கேள்விக்குறி வளைஞ்சிருக்க போறியா, நிமிர்ந்திருக்க போறியா? பதில நீ சொல்லிக்கோ. தேதி உண்மை, 20ஆம் தேதின்றது உண்மை, அவ்வளவுதான். இது உண்மை. எக்ஸாம் அன்னைக்கு நடக்க போகுது, அவ்வளவுதான். நீ ஒரு செட் பண்ணிக்கோ. அட்லீஸ்ட் பொய்யா கூட தான் இருந்துட்டு போட்டுமே. நீ தேர்வு தேதி தெரிஞ்சாதானே படிப்பேன்னு ஆரம்பிச்சு அடம் பிடிச்சு உட்காந்துருக்க. 20ஆம் தேதி உண்மையான தேதி, படி. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. 75 நாட்களை பயன்படுத்துவது எப்படி? முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக சொல்லக்கூடிய ஒரே வழி, நான் உனக்குன்னு நான் சொல்லல, நீ சொல்லுவா. ஐயோ நீ சொல்லு, என்ன நான் கேட்கறது? நீ சொன்னதெல்லாம் நான் இதுவரையும் கேட்டேன்னா அப்படின்னு நீ நிறைய பேர் சொல்லலாம். நான் சொல்றேன், முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக சொல்லக்கூடிய ஒரே வழி இது. பிசி அல்டிமேட் காண தவறாதீர். பிசி அல்டிமேட் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாஸ்திரம். உனக்கு பயன்படுத்திக்கிட்டனா அழகா எக்ஸாம் வந்து கிராக் பண்ணிட்டு போலாம். கிட்டத்தட்ட முதல் எபிசோட் 1,00,000 பார்வையாளர்களை கடந்து வெற்றிகரமா போயிட்டு இருக்கு. அத்தனை பேர் பார்த்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஸோ அதற்கு அடுத்த எபிசோடையும் பார்த்துட்டு வரீங்க. எல்லா ஸ்டாஃப்மே ஈக்குவல் அண்ட் கேப்பபிலிட்டி ஸ்ட்ரென்த்தை போட்டு உனக்கு நாங்கள் ஸ்டஃப் கொடுத்து நிறைய எடுத்துக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய வரம்புக்கு மீறி, என் ஏரியா அது கிடையவே கிடையாது. குடிமையல் நான் எடுப்பேனா? நான் என் உளவியலுக்கு பாடப்பிரிவுக்காக வந்தவன், எனக்கு குடிமையல் தெரியாது, இந்திய அரசியலமைப்புனா என்னன்னு தெரியாது. ஆனா நான் உனக்காக படிக்கிறேன். அதை நான் படிச்சு நோட்ஸ் எடுத்து உனக்கு அதை எப்படி சொல்லி புரிய வைக்கணுமோ அப்படி சொல்லி புரிய வைக்கிறேன். தமிழ் எடுக்க வராரு கணிதவாதி, அவருக்கு தமிழ் எடுக்கிறாரு, உனக்காக படிச்சு நோட்ஸ் எடுத்து எடுக்கிறாரு. வரலாறு எடுக்கிறவருக்கு வரலாறு மட்டும்தான், புவியெல்லாம் அவர் உனக்காக படிச்சு நோட்ஸ் எடுத்து எடுக்கிறாரு. ஒவ்வொருத்தரும் உனக்காக ரிஸ்க் எடுக்க தயாராயிட்டு நாங்க படிச்சிருக்கோம். அந்த ஒரு வார்த்தைகளை கேட்டு நோட்ஸ் எடுத்து படிங்க. பிசி அல்டிமேட் சீரிஸ் உன்னுடைய வெற்றியில நாங்க ஒரு பாதி அளவுக்காவது துணையோடு இருப்போம். 50% துணையோடு கண்டிப்பா வந்திருக்கோம். அப்ப 75 நாட்களை பயன்படுத்துவது எப்படின்னா, அதனுடைய முக்கியமான சொல்யூஷன் பிசி அல்டிமேட் சீரிஸ் நீ பார்க்கறது தான். காண தவறாதீர், இனியும் காண தவறாதீர். இன்னும் நம்ம கிட்ட 2.5 மாதம் இருக்கு, 75 நாட்கள். கொஞ்சம் கொஞ்சமா பயன்படுத்தினா ஈஸியா அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம்.
இன்னிலிருந்து எண்ணி 75வது நாள் தேர்வு எழுத போறேன். அப்ப எங்க கூட சேருங்க, பிசி அல்டிமேட் பாருங்க. கண்டிப்பா உனக்கு அது ஏதாவது ஒரு வகையில பயனுள்ளதா இருக்கும். கண்டிப்பா பாஸ் ஆகுதுன்னா கேள்வி பாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அடுத்தது பொது அறிவு 45 கேள்விகளும் உளவியல் மற்றும் கணிதத்திலிருந்து 25 கேள்விகளும் இருக்கு. 2 செஷனா பிரிச்சிருக்கேன். உளவியல் மற்றும் கணிதத்திற்கு முப்படை இருக்க பயமே கொடுத்திருக்கேன். கண்டிப்பா முப்படை சேனலை ஃபாலோ பண்ற நீ உளவியலையும் கணிதத்திலையும் டாப் டக்கர் கண்டிப்பா இருப்ப. அந்த நம்பிக்கை உனக்கு இருக்கோ இல்லையோ, எனக்கு இருக்கு. உளவியல் கணிதம் எங்களை மீறி யாரும் நான் கொடுக்கல, நான் மாற தட்டி சொல்லுவேன். அந்த அளவுக்கு நாங்கள் எஃபர்ட் போட்டு சேனல்ஸ்ல அவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்கோம். எங்க சேனலை ஃபாலோ பண்ண அந்த 25 மார்க் உங்க கையில லட்டு மாதிரி வந்து உட்காரும். அப்ப முப்படை இருக்க பயமே உளவியல் பிளஸ் கணிதத்திற்கு. எங்க சேனல்ல இருக்கக்கூடிய உளவியல் வீடியோவும் கணித வீடியோஸ் மட்டுமே பார்த்துட்டு வா, பாஸ் ஆயிடுவேன். எக்ஸ்ட்ரா ரிஸ்க் எடுத்து படிக்கவே படிக்காத. 75 நாள்ல ரிஸ்க் எடுத்து படிக்காத, இதை மட்டுமே பாரு, வீடியோஸ் மட்டுமே பாரு, கண்டிப்பா பாஸ் ஆயிடுவேன். இது வாங்க, இதுக்கு வாங்க. முக்கியமா இருக்கிறது 45 மதிப்பெண்கள் இருக்கு. அறிவியல், சமூக அறிவியல், நடப்பு நிகழ்வுகள். அறிவியல், சமூக அறிவியல் இரண்டும் தான் ரொம்ப முக்கியம். நீ எல்லாருமே இதுல போக்கஸ் பண்ணி இதை விடுற. நடப்பு நிகழ்வுகள், கரண்ட் அஃபேர் போடுங்க, கரண்ட் அஃபேர் போடுங்க. கரண்ட் அஃபேர் வர போறது 7 மார்க்கு இல்ல 6 மார்க்கு வரட்டுமே. ஃப்ளூக்ல அடிச்சா 3 மார்க்கு, ஃப்ளூக் இல்லாம அடிச்சா 6 மார்க்கு போதும். எடுப்போம், நம்பிக்கையோட இரு. கரண்ட் அஃபேருக்கு போடுறோம் வீடியோஸ், எதனா ஒன்று போடுறோம். அதாவது இன்டெப்தா இறங்கி டிஎன்பிசி லெவல்ல கரண்ட் அஃபேர் படிச்சுன்னு போவேன், புஸ்வானமா போயிடும், ஒண்ணுமே கேட்க மாட்டான். கரண்ட் அஃபேர் இவங்களை பொறுத்தவரை மேலோட்டமா நீ எழுத போறது 10வது படிச்ச ஒரு எக்ஸாம், 10வது தகுதியுள்ளதா கொண்ட ஒரு எக்ஸாம். ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுற கரண்ட் அஃபேர் அந்த அளவுக்கு விழுந்து படிக்கணும்னு 10வது தரமாக தகுதி தரமாக கொண்ட ஒரு தேர்வு தான் எழுத போறோம். அப்ப நடப்பு நிகழ்வுகள் மேலோட்டமா தான் கேட்கப்படும், ரொம்ப இறங்கிலாம் கேட்க போறது இல்லை. இவர் யாருமா? இப்பொழுது உச்ச நீதிமன்ற நீதிபதி யாரு? இப்ப செஸ் ஒலிம்பியாட் போட்டி நடந்தது, எங்க நடைபெற்றது? யார் வின் பண்ணாங்க? பிரகன்யானந்தா கேள்விப்படுறீங்களே, அவர் யாரு? அவர் ஒரு செஸ் வீரர், ஒரு வீரர்னு சொல்லிட்டு, சதுரங்க வீரர்னு சொல்லிட்டு அவரை பத்தி சொல்லிட்டு போயிடுவீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சில கேள்விகள் தான் உனக்கு வருமே தவிர ரொம்ப இன்டெப்தா இறங்கி ஆரம்பிக்கப்பட்டதே அது எத்தனை உறுப்பு நாடுகளை கொண்டுள்ளது, அது என்ன இருக்கிறது, எப்படி இருக்கிறது, இதெல்லாம் கேட்க மாட்டான். ஸோ நடப்பு நிகழ்வுகள் மேலோட்டமா படிச்சா போதும், ரொம்பலாம் இறங்கி படிக்காதீங்க. ஆனா நம்ம எல்லாருமே இதை பார்த்து 6 மார்க்குக்கு பார்த்து 39 மார்க் விட போறோம். அப்ப நமக்கு இதுதான் முக்கியம். அறிவியல், சமூக அறிவியல் படின்றேன். இன்றிலிருந்து 75 நாட்கள் இருக்கு. இப்பத்துல இருந்து நீ படிச்சா கூட பாஸ். ஆனா நான் இப்பயும் படிக்க மாட்டேன், உண்மையா பொய்யா? அன்னைக்கே எக்ஸாம் நடக்குமா? இப்படிதான் கேட்டுட்டு உட்காந்துருப்பேன், நான் படிக்கலாம் மாட்டேன். படிப்பா. இதுக்கு மேல யாராலையுமே சொல்ல முடியாது, திட்டவும் முடியாது, திருத்தவும் முடியாது. படி. இதுக்கு மேல நீ கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்வியும் கேள்விக்கு எப்படி வளைஞ்சிருக்குதோ அந்த மாதிரி வாழ்க்கையை வளைச்சு போட்டுரும், ஒரு கட்டுக்குள்ளே வச்சுட்டு இருக்கும். ஆச்சரியக்குரிய மாறப்பாள், நீளமா இருக்கப்பார், நிமிர்ந்து நிற்கப்பார். உன்னை பார்த்து அனைவரும் ஆச்சரியப்பட வேண்டும், கேள்விக்குறியா இருந்து பழகுகார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அறிவியலையும் சமூக அறிவியலையும் கான்சென்ட்ரேட் பண்ணு. 75 நாட்கள் இருக்கு. முதல்ல சமூக அறிவியலை எடு, இன்ச் பை இன்ச்சா படி. இதுக்கு மேல படிச்சாலும் பாஸ். சமூக அறிவியல் எடுத்து படி. அடுத்தது அறிவியலை சைட் பை சைட் தொடு. 1 மணி நேரம், ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் ஒதுக்குறேன்னா 1 மணி நேரம் அறிவியல், 2 மணி நேரம் சமூக அறிவியல். எங்க பிசி அல்டிமேட்டுக்கு ஒரு 1/2 மணி நேரம். அப்புறமா எதனா உளவியல் வீடியோ நீ எங்க வீடியோல பாக்குறேன்னா அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம். அப்ப 4 மணி நேரம் ஒதுக்க. 4 மணி நேரத்துல 3 மணி நேரம் அறிவியல், சமூக அறிவியல். அறிவியல் 1 மணி நேரம், சமூக அறிவியல் 2 மணி நேரம். எங்களுடைய அல்டிமேட் சீரியஸ்க்கு 1/2 மணி நேரம், உளவியல் கணித வீடியோ எதனா இருந்தா 1/2 மணி நேரம் போதுமே. அப்ப பாக்கி 20 மணி நேரம் ஊரை சுத்து, சாப்பிடு, ஜாலியாயிரு, தூங்கு. அப்ப நான் கேட்கறது 4 மணி நேரங்கள் மட்டும்தான், ரொம்ப எல்லாம் இல்லை. படி, ஓகேவா? இது ஒரு நல்ல சான்ஸ். 75 நாள், 75 × 4 வாழ்க்கையில நான் கேட்டிருக்க நேரங்கள் எத்தனை? 300 மணி நேரம். இந்த 300 மணி நேரத்தை எனக்கு கொடுக்க மாட்டேன், கொடுப்பேன்ல, ஈஸியா படிக்கலாம் இல்ல, பாஸ் பண்ணலாம் இல்ல. அப்போ இதை மட்டுமே நீ செஞ்சனா 75 நாட்கள் முடிவில் நீ ஒரு மகிழ்ச்சிகரமான இடத்துல இருப்ப. அடுத்தது உனக்கு தமிழ் தகுதி தேர்வு. இது மிகவும் சுலபம், இது மிகவும் எளிது, எனவே வெற்றி உனது. கண்டிப்பா தமிழ் தகுதி தேர்வுல 32 மார்க் எடுக்கிறது அசால்ட்டு. தாறு மாதிரி தக்காளி சோறு தான், அடிச்சுட்டு போயிட்டே இருப்ப. தமிழ் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து படிக்கிறீங்க. 80க்கு 80 எடுக்கணும்னு படிக்காத, 80க்கு 32 எடுக்கணும்னு படி போதும்.
32 மார்க் அசால்ட்டா எடுத்துட்டு போயிடலாம், வேற வேலையே இல்லை அது. அப்ப ஃப்ளூக்ல தட்டினா கூட தமிழ் நம்ம கையில லட்டு மாதிரி வந்துடும். எல்லாரும் என்ன பண்றீங்க, அடுத்து தமிழ் வந்துருமோ தமிழ்ல படிச்சு கோட்டை விட்டுறது. கண்டிப்பா 10வது வரையும் படிச்சு நீ தமிழ் படிக்காம இருக்க மாட்டேன், முக்காவாசி பேர் தமிழ் மீடியம் தான் படிச்சிருப்பீங்க, அதனால தமிழ் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு எல்லாம். அப்ப தமிழ் இஸ் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் அண்ட் ஃபைனஸ்ட் சப்ஜெக்ட். இதையே நான் இங்கிலீஷ்ல சொல்ற மாதிரி ஆயிடுச்சு பாத்தீங்களா. தமிழ் நல்ல சப்ஜெக்ட், தமிழ் ஒரு நல்லது, எளிது, உனக்கு கண்டிப்பா மார்க் அள்ளி கொடுக்கும். 32 நான் மிச்சமாவே எடுப்பேன், ஆனா 32 எடுத்தாலே போதுமே, அப்ப எதுக்கு அதுக்கு படிச்சுக்கிட்டு, சும்மா போர் அடிக்கும்ல, அப்பெல்லாம் தமிழ் எடுத்து பார்த்துக்கும், ஈஸியா அடிச்சுட்டு போயிடலாம். சோ 20/11/2022 உண்மை உண்மை உண்மை. அன்று தேர்வு நடக்க போது, அந்த தேர்வில் உன்னுடைய வெற்றியும் உண்மை உண்மை உண்மை. வெற்றி பெற அனைவருக்குமே வாழ்த்துக்கள். கண்டிப்பா எல்லாருமே வெற்றி பெற்றுருவீங்க. ஆனா அதுல சாமர்த்தியமா ஜெயிச்சு போறவங்க தான் முன்னாடி போவோம். அந்த முன்னாடி போறவங்களுக்கு தான் முன்னுரிமை. அப்ப வெற்றி என்பது அனைவருக்கும் கிடைக்க போகுது, அதுல முன்னுரிமை எடுத்துக்க போறது யாரு? நீயா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த வீடியோவை பார்க்குற நீயா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ நல்லபடியா படி, நல்லபடியா முயற்சி பண்ணு, கண்டிப்பா வெற்றி உன் கையில, உன் மடியில, உன் தலையில ஏறும் கண்டிப்பா. ஓகேவா? So all the very best guys for your upcoming PC exams. Thank you. இணைந்திருங்கள் காவலர்களே, தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி.